அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் புலி நகச்செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அழகான செடி வகை தாவரம். படர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அதோட காய் அமைப்பை பார்க்கும்போது வெண்மை கலந்த சிவப்பு நிறம் அல்லது வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வேர்களை காய்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த புலி நகைச்செடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட முட்டு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறப்பான தீர்வை அளிக்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் மிக அதிகமாக இருப்பதாலும் உடலுக்கு பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய மருந்துகளை அதிகமாக உட்கொள்ளக்கூடிய வழக்கம் நம்மிடையே இருப்பதாலும் பார்த்திங்கன்னா ஒரு 80 வயதில் வர வேண்டிய எலும்பு முட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இன்றைக்கு 40-50 வயதில் வர ஆரம்பித்து விட்டது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டு சம்பந்தப்பட்ட கோளாறு, இடுப்புகளில் ஏற்படக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கழுத்தில் ஏற்படுகின்ற சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிக்கட்டுகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைத்து ஒரு 60-70 வயதை கடக்கும்போது ஏற்பட வேண்டிய கோளாறுகள் இன்றைக்கு உடல் பலவீனம் அதிகமாக இருப்பதால் சிறு வயதிலே ஏற்பட்டு விடுகிறது நம்ம பார்க்குறோம். இதை சரி செய்யக்கூடிய சக்தி புலி நகைச்செடிக்கு உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா புலி நகைச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய பதப்படுத்தி எடுக்கக்கூடிய நெய், அதே போல் பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய், இந்த நெய்யை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 மில்லி அளவுக்கு காலை மற்றும் இரவு உருக்கி பாலுடன் கலந்து வெறும் வயிற்றில் கொடுப்பார்கள். அதே போல் அந்த எண்ணெயை கழுத்து முதல் கால் வரை தேய்த்து நீராவி குளியல் அல்லது மூலிகை குளியல் கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கும் நிறைய பாரம்பரிய மருத்துவமனைகளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை தொடர்ந்து ஒரு 40 அல்லது 60 நாட்களுக்கு செய்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா சவ்வுகளில் ஏற்பட்டுகின்ற முதுகுத்தண்டு சவ்வுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம் மறைந்து போகிறத பார்க்கலாம். முதுகுத்தண்டு சவ்வு அழுத்தத்தினால் கால்களில் ஏற்படுகின்ற சயாட்டிகா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு மூலிகையை உபயோகப்படுத்தும் போது ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டது போல நிரந்தர பலன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாகவே அனைவரிடமும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் நிறைய இந்த புலிநகம் போன்ற மூலிகைகளை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலம் அந்த புலிநகத்திலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை உள்ளுக்கும் அதே போல் புலிநகத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வெளிக்கும் பூசி கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சைகளை ஒரு 6 மாத காலம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுத்து அதன் பிறகு எம்ஆர்ஐ சம்பந்தப்பட்ட பரிசோதனையை செய்து பார்க்கும்போது அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பு அந்த சவ்வு வெளியில் இருந்ததற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த மருந்துகளை சாப்பிட்ட பிறகு அந்த சவ்வு முழுமையாக உள்ளே தள்ளி போயிருப்பதையும் நம்ம காணலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எலும்புகளுடைய பலவீனத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சொல்லுகின்றது முட்டுகளில் சவ்வு கிழிந்து விட்டது, அது கிழிந்து விட்டதனால் எனக்கு கடுமையாக வலி இருக்கிறது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏற்படும் போது அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா புலிநகத்தை மஞ்சள் விளக்கெண்ணெயில் வதக்கி நன்றாக அரைத்து அதை சூடு செய்து அதை ஒரு துணியில் பூசி அடிபட்டிருக்கக்கூடிய அல்லது வலி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முட்டுகளில் வைத்து இரவு முழுவதும் கட்டி வைக்கின்ற ஒரு சிகிச்சை. இன்றைக்கு எந்த பரம்பரை அல்லது பாரம்பரிய எலும்பு முட்டு அறுவை சிகிச்சை மையத்துக்கு நீங்கள் போனாலும் அவங்க கட்டி வைக்கக்கூடிய அந்த ஒரு மூலிகை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த புலிநகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலிகை சூரணமாகவோ அல்லது களிம்பாகவோ இருக்கும். இதை கட்டி வைத்து ஒரு 3 மாத காலம் தினசரி இதை கட்டி வைக்கின்ற ஒரு சிகிச்சை நமக்கு நாமே செய்து கொண்டால் கூட அந்த சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட அதே போல் சவ்வு கிழிசல்னு நம்மளுடைய கால்களில் ஏற்படக்கூடிய லிகமெண்டியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக மறைந்து வலியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். புலிநகத்தை பொறுத்தவரையில் இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 வகையான நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா முட்டுகளில் எப்போ பார்த்தாலும் ஒரு வீக்கம், காலை எழுந்திருக்கும் போது கைகளை மடக்க முடியாத அளவுக்கு கடுமையான வலி, குளிர் மழை ஆரம்பித்தாலே வலிகளுடைய அளவு மிக கடுமையாக மாறிவிடுவது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அவங்கெல்லாம் புலி நகைச்செடியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை
காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிட்டாலே அந்த காலை நேரங்களில் ஏற்படுகின்ற அந்த வீக்கம் மற்றும் வலி மறைந்து போகிறத பார்க்கலாம். பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த புலிநகச் செடியை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டர் அல்லது 450 மில்லியாக குறைத்து வடிகட்டி அந்த கஷாயத்தை காலை 150, மதியம் 150, இரவு 150 மில்லியாக தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இதை மற்ற ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அல்லது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மருந்துகள், மாடர்ன் மெடிசன் சாப்பிடும்போது கூட இந்த ஒரு கஷாயத்தை சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு தேநீராக தேன் கலந்தோ அல்லது சிறிதளவு பனங்கற்கண்டு கலந்தோ இந்த ஒரு புலிநகச் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை சாப்பிடும்போது முட்டுகளில் ஏற்படுகின்ற வீக்கம் குறைவதை பார்க்கலாம். முட்டுகள் மிகச் சுலபமாக மடக்கி நீட்ட முடிவதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, கால் முட்டுகளில் உட்கார முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணோன்னா கூட, மலம் கழிக்கும் போது கூட வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். அந்த மாதிரி கடினமாக இருக்கக்கூடிய எந்த வகையான முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை வேகமாக குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த புலிநகச் செடிக்கு சக்தி உண்டு. பொதுவாக அந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போதும் இதே ஒரு நிலைமை தான். வீரியமான மருந்துகளை வலிக்கு கொடுக்கும்போது தோல் நோய் மிக அதிகமாகும். தோலுக்கு மிக அதிகமான வீரிய மருந்துகளை கொடுக்கும்போது முட்டுகளில் இருக்கக்கூடிய வலி மிக கடுமையானதாக மாறிவிடும். இவை இரண்டையும் குறைத்து சரி செய்யக்கூடிய சக்தி, கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த புலிநகச் செடிக்கு உண்டு. புலிநகச் செடியை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், அந்த சாம்பலை சிறிதளவு நெய்யில் கலந்து உடல் முழுவதும் பூசி குளிக்க வேண்டும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு வெளிப்புறமாக செய்யக்கூடிய சிகிச்சை இது. இதை செய்யும்போது தோல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோல் நோயும் மறையும், முட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளும் குறைவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, புலிநகச் செடியை பொறுத்தவரையிலும் இடுப்பு எலும்புகளில், முதுகுத்தண்டுகளில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா முட்டுகளில் ஏற்படுகின்ற சவ்வு கிழிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த உணவு. இதை ஒரு மருந்தாகவே நினைக்க வேண்டாம். ஒரு உணவாக, ஒரு மூலிகை தேநீராக தினசரி பருகி வருகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.